ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். இந்த ஓய்வு நாளிலேயும் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலேயும் வேதத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அப்சலோம் தாவீதுடைய மகன் ராஜ்யபாரத்திலே உட்கார்ந்து தாவீதை துரத்தினதற்கு பின்பாக ஒரு பெரிய பாவத்தை செய்த தாவீது அந்த பாவத்திலிருந்து தேவனிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றதற்கு பின்பாக அவர் ஒளிந்து கொண்டு இந்த பகுதியை எழுதி இந்த இடத்துல அவர் புலம்புகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். 55ஆம் சங்கீதத்தினுடைய முதல் பகுதியில் இருந்து இந்த 21ஆம் வசனம் வரையிலும் தாவீது புலம்புகிறதையும் தாவீது ஆண்டவரிடத்தில் செய்கிற விண்ணப்பங்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த 22வது வசனத்துல அவருடைய விசுவாசத்தின் அறிக்கை இப்படியா சொல்லுகிறார்: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவரை தேற்றி சொல்லுகிற வார்த்தையை போல இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விடமாட்டார். எப்படிப்பட்ட தள்ளாட்டங்கள் இருந்தாலும், என்ன செய்வது என்று புரியாமல், பண்டிகை காலம் ஆயிற்று, எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே தீர்மானிக்க முடியாதபடிக்கு தடுமாறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்லுகிறார்: உன்னுடைய பாரத்தை அவர் மேலே வை. வியாதியை குறித்து, நெருக்கங்களை குறித்து, பண கஷ்டங்களை குறித்து, குடும்ப சூழ்நிலைகளை குறித்து எதுவா இருந்தாலும் சர்வ வல்லவராம் நம்முடைய இயேசு கிறிஸ்து மேல் அந்த பாரத்தை வைத்து விட்டு நீதிமானாயிருக்கிற நம்மை, இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறபடியினாலே நீதிமானாயிருக்கிற நம்மை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நமக்கென்று அவர் செய்ய நினைத்த காரியம் நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையில நடந்தேறும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய தள்ளாட்டங்களை எல்லாம் மாற்றி, எங்களுடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வருகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களை ஆண்டவரே இன்றைக்கு நீர் நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துங்க. ஆண்டவரே, தாவீதை திரும்பவும் ராஜ்யபாரத்தில் உட்கார வைத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலையும் திரும்பவும் தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை செய்ய வைங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறாப்பான்னு சொல்லி ஜெபிப்போம். கட்டாயமா இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். எங்கள் அன்பின் பரிசுத்த தெய்வமே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் திரும்பவுமாய் தாவீதை ஆண்டவரை ராஜ்ய பாரத்திலே உட்கார வைத்து தாவீதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தீரோ அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தது போலவே இந்த நாளிலேயும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலேயும் பரலோகம் எழுதியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த ஓய்வு நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய், மகிமையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நாளாய் இருக்கட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே தள்ளாட விட மாட்டார். சோர்ந்து போக வேண்டாம். God bless you. God bless you.